விஜயாலய சோழன். பல நூற்றாண்டுகளாக வீழ்ச்சியடைந்திருந்த சோழ அரசை கிபி 9ஆம் நூற்றாண்டில் மீண்டும் எழுச்சி பெறச் செய்தவர் விஜயாலய சோழன். முத்தரையர்களிடமிருந்து தஞ்சாவூரை கைப்பற்றி அதை தனது தலைநகரமாக மாற்றினார். இதன் மூலம் இடைக்கால சோழ பேரரசின் அடித்தளம் அமைக்கப்பட்டது. ஆதித்த சோழன். விஜயாலய சோழனின் மகனான ஆதித்த சோழன் பல்லவர்களை தோற்கடித்து தொண்டை மண்டலத்தை சோழ ஆட்சிக்குள் இணைத்தார். அவரது வெற்றிகள் சோழ நாட்டின் எல்லைகளை விரிவுபடுத்தி எதிர்கால பேரரசு உருவாகவும் பாதையை அமைத்தன. முதலாம் இராஜராஜ சோழன். சோழப் பேரரசின் மிகச்சிறந்த பேரரசர்களில் ஒருவரான இராஜராஜ சோழன் தென்னிந்தியா, இலங்கை மற்றும் மாலத்தீவுகள் வரை பேரரசை விரிவுபடுத்தினார். தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் பெருவுடையார் கோயிலை கட்டியதுடன் வலுவான கடற்படை மற்றும் சிறந்த நிர்வாக முறையால் சோழர்களை உலகப் புகழுக்கு கொண்டு சென்றார். முதலாம் பராந்தக சோழன். ஏறக்குறைய 50 ஆண்டுகள் ஆட்சி செய்த பராந்தக சோழன் மதுரையையும் இலங்கையின் ஒரு பகுதியையும் கைப்பற்றி சோழர்களின் செல்வாக்கை உயர்த்தினார். மதுரையும் ஈழமும் கொண்டான் என்ற பட்டத்தையும் பெற்றார். அவரது ஆட்சியில் பொருளாதாரமும் நிர்வாகமும் வலுவடைந்தன. சுந்தர சோழன். 2ஆம் பராந்தக சோழன் என்றும் அழைக்கப்படும் சுந்தர சோழன் சோழ அரசின் வலிமையை மீண்டும் உயர்த்தினார். அவரது ஆட்சியில் நிர்வாகம் நிலை பெற்றது. பின்னர் பேரரசை உச்சத்துக்கு கொண்டு சென்ற இராஜராஜ சோழனின் தந்தை இவரே முதலாம் இராஜேந்திர சோழன். இராஜராஜ சோழனின் மகனான இராஜேந்திர சோழன் கங்கை நதி வரை படையெடுத்து வெற்றி பெற்றார். மேலும் தென்கிழக்காசிய நாடுகளுக்கு கடற்படை படையெடுப்புகளை நடத்தி சோழர்களின் கடல் ஆதிக்கத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டினார். கங்கை கொண்ட சோழபுரம் நகரையும் நிறுவினார். முதலாம் இராஜாதிராஜ சோழன். துணிச்சலான போர்வீரரான இராஜாதிராஜ சோழன் தனது படைகளை நேரடியாக போர்க்களத்தில் வழிநடத்தினார். மேலை சாளுக்கியர்களுக்கு எதிரான போரில் வீரமரணம் அடைந்தார். போர்க்களத்தில் உயிர் நீத்த இந்திய பேரரசர்களில் குறிப்பிடத்தக்கவர் முதலாம் குலோத்துங்க சோழன். சோழ மற்றும் கிழக்கு சாளுக்கிய வம்சங்களை ஒருங்கிணைத்து ஆட்சி செய்த குலோத்துங்க சோழன் பொருளாதாரம், வணிகம் மற்றும் வரி சீர்திருத்தங்களில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தினார். அவரது நீண்ட ஆட்சியில் சோழ நாடு செழிப்பாக விளங்கியது. 3ஆம் குலோத்துங்க சோழன். கடைசி சிறந்த சோழ மன்னராக கருதப்படும் இவர் பல போர்களில் வெற்றி பெற்று சோழர்களின் பெருமையை மீண்டும் உயர்த்தினார். கோயில் கட்டிடக்கலை மற்றும் கலாச்சார வளர்ச்சிக்கும் பெரும் ஆதரவு வழங்கினார். 3ஆம் இராஜேந்திர சோழன். இடைக்கால சோழ வம்சத்தின் கடைசி பேரரசரான இராஜேந்திரன் சோழ பேரரசை மீண்டும் எழுப்ப முயன்றார். ஆனால் வலிமை பெற்ற பாண்டியர்களை எதிர்கொள்ள முடியாமல் கிபி 1279ஆம் ஆண்டு சோழ ஆட்சி முடிவுக்கு வந்தது. இருப்பினும் சோழர்களின் நிர்வாகம், கடற்படை, கலை, கட்டிடக்கலை மற்றும் தமிழ் கலாச்சார மரபு இன்றும் அழியாத புகழுடன் வாழ்கிறது.